நார்மலாகவே ஒரு குழந்தைங்க வளர்க்குறது சேலஞ்சு, சிறப்பு குழந்தைங்களை வளர்க்குறது சிறப்பான சேலஞ்சு தான். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். வி ஹாவ் டு அக்செப்ட். என் பேர் கவிதா தனசேகரன். என்னுடைய பேர் தனசேகரன். கல்யாணம் பண்ணிவிட்டு கோவாவில் தான் இருந்தோம் நாங்கள். எனக்கு அஃபிஷியலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இந்த பசங்க பிரச்சனைன்ட்டு நான் கோவாவில் இருந்து இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வந்தேன். எனக்கு வந்து 2 பசங்களுமே ஆட்டிசம். பொண்ணு வந்து ஜெனனி 26 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து மைல்டு ஆட்டிசம் அண்ட் மைல்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. செகண்ட் சைல்டும் வந்து டி கேஷவ் குமார். அவனுக்கு ஏஜ் வந்து 22 இயர்ஸ். இஸ் அ நான் வெர்பல் ஆட்டிஸ்டிக். டாட்டர் பிறந்த அப்புறம் எனக்கு வந்து இந்த ஆட்டிசம்ன்றதை பற்றி ஒரு அவேர்னஸ் சுத்தமாக இல்லை. நிறைய தெரப்பீஸு, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு, 10th and 12th படிச்சிருக்காங்க அவங்க. அதுவே பெரிய எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. வீடை ஃபுல்லாக நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ வந்து அவங்க செல்ஃபாக குக் பண்ண தெரியுது அவங்களுக்கு. ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் எல்லாமே போய் இன்றைக்கி ஒரு லெவலில் சங்கல்ப் ஸ்கூலில் வந்து பேக்கரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மேரேஜ் பண்ணணுன்றது மட்டும்தான் எங்களோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. 4 இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு செகண்ட் சைல்டு வந்து இந்த ஆட்டிசமாகவே பிறந்துட்டான். அவனுக்கு நிறைய ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூலில் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அட் ப்ரெசென்ட் வரைக்கும். எங்கள் சன்னு வந்து முதல்ல இருந்து நான் வெர்பலாக இருந்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ ஜெராக்ஸிங் பண்ணுறான், கொஞ்சம் ட்ராயிங் எல்லாம் பண்ணுறான். அவனோட வேலையை அவன் செஞ்சுக்கிறான். எல்லாருக்கும் அந்த ஆட்டிசம்ன்ற நேம் தெரியுமே தவிர்த்து அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதை வந்து நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் என்ன கேட்குறோன்னா, மெடிக்கல் வைஸ் எங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு விங் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் வைஸ் எங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் ஹாஸ்பிட்டலில் ப்ரையாரிட்டைஸ் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சிறப்பு அம்மா அந்த மாதிரி நிறைய இந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுறது என்னென்ன சார், சிறப்பு அப்பா, சிறப்பு நண்பர்கள், அது மாதிரியெல்லாம் கூட அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தேவைப்படுது. உண்மையான கஷ்டம் 100க்கு 100 பண்ணுறது ஒரு 90% அம்மா தான். அவங்களுக்கு தான் இது ரொம்ப தகுதியாக. மனைவிக்கு வந்து ஒரு அவார்டு கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய தகுதியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அருணோதயம் என் மனைவிக்கு கொடுக்கறது என்னோட மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.